பிஎம்எஸ் இருக்கும் போது ஃபண்ட் மேனேஜர்கிட்ட கொடுத்துட்டு யூ நோ பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நவுந்து இருக்கிறது நல்லது. என் கூட இது வரைக்கும் நிறைய கிளைண்ட் டிராவல் பண்றாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் இங்க வந்தவங்க will not leave this again. சார் இப்போ ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வெர்சஸ் பிஎம்எஸ் எப்படி சார் இருக்கும்? வண்டியில போறோம், பஸ்ல போறோம், கொஞ்சம் அடுத்தது BMW கார்ல போறதுக்கு நம்ம ஆசைப்படுறோம், இல்லைன்னா ஒரு பென்ஸ் கார்ல போறதுக்கு ஆசைப்படுறோம். அந்த மாதிரி தான் பிஎம்எஸும். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து நம்மளுக்கு அது புரிஞ்சிருந்தா மட்டும்தான் பிஎம்எஸ்ல நம்ம வந்து என்டர் ஆகணும். ஹலோ ஜிபி வியூவர்ஸ், நான் உங்கள் விஜய் கண்மணி. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, ஆனால் அதுக்கும் மேலே ஒரு ப்ரீமியமான இன்வெஸ்ட்மெண்ட் தான் பிஎம்எஸ். ஸோ இந்த பிஎம்எஸ்னா என்ன, இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கவங்களுக்கு வந்து சூட் ஆகுமா இல்லையா அப்படின்றத ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட ஃபினான்ஷியல் பிளானர் பாலச்சந்திரன் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ஸோ எப்பவுமே நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருப்போம், பட் இது பிஎம்எஸ், அதுவும் வந்து போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் அண்ட் ஹை ப்ரொஃபைல் கிளைண்ட்ஸுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து பேச்சுகள் இருக்கு சார். ஸோ பிஎம்எஸ்னா என்ன, இது வந்து எப்படி வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருந்து வேறுபடுது சார்? இப்போ பாத்தீங்கன்னா செபில வந்து பிஎம்எஸ் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ். இதுக்கு ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் டிக்கெட் சைஸ்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக அவங்க சொல்றாங்கன்னா, ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரணும் மார்க்கெட்டை பற்றி, அவங்க தெரிஞ்சவங்க இதுக்குள்ளே வந்தால் அந்த ரிஸ்க் அப்படைட்டை புரிஞ்சு வந்தாங்கன்னா தே வில் ஸ்டே இன்வெஸ்டட். அதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு விஷயம் வச்சிருக்காங்க. இது போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்ன்றத விட இது ப்ரீமியம் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ், இல்லைனா வந்து பர்சனலைஸ்டு மேனேஜ்மெண்ட் சர்வீஸ்னு கூட சொல்லலாம். டு பி வெரி ப்ரிசைஸ். ஏன்னா வந்து பர்சனலைஸ்டாக ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஒரு எக்ஸ்ன்னு வராங்க, இல்லை இப்போ நீங்கள் வரீங்க, உங்கள் பேரில் நீங்கள் ஒரு பிஎம்எஸ் போடணும்னா நீங்கள் விருப்பப்படுற மாதிரியான செக்டரல் பேசிஸில் டிவைட் பண்ணி ஸ்டாக்ஸை பிரித்து அலோகேட் பண்ணி தே வில் இன்வெஸ்ட் இன் தோஸ் திங்ஸ். இப்போ நீங்கள் கூட சொல்லலாம் இதில் போட வேண்டாம், அதில் போட வேண்டாம்னு சொல்லிட்டு டிஸ்கிரிஷனரி நான் டிஸ்கிரிஷனரிலாம் உள்ள இருக்கு. They will allocate accordingly. சார், இது பிஎம்எஸ்க்கு வந்து மினிமம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பத்தி சொல்லியிருந்தீங்க, அது என்ன, எவ்வளவு இருக்கும் சார்? அது இப்போ பிஎம்எஸ்ல பாத்தீங்கன்னா 50 lakhs 2020க்கு முன்னாடி, அதாவது வந்து 2020 டிசம்பர் வரைக்கும் they were having 25 lakh. இப்போ பாத்தீங்கன்னா 2021 ஜனவரில இருந்து they changed it to 25ல இருந்து 50 lakhs ஆக்கிட்டாங்க. ஒரு கிளைண்ட் ஆன் போர்டு ஆறாங்க பிஎம்எஸ்க்கு, ஒரு பொட்டிக்காவும் இருக்கும், இல்லைன்னா ஏஎம்சிஸும் பிஎம்எஸ் ரன் பண்றாங்க. ஆல்மோஸ்ட் 350க்கும் மேல பிஎம்எஸ் நம்ம இந்தியாவில் ரன் ஆயிட்டு இருக்கு. பிரைவேட்டாவும் ரன் ஆயிட்டு இருக்கு. அதாவது வந்து பிரைவேட் குட்டி குட்டி பொட்டிக்ஸ் வச்சிருப்பாங்க ஃபண்ட் மேனேஜர்ஸ், இல்லைன்னா வந்து ஏஎம்சி ரன் பண்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா நீங்க மினிமம் டிக்கெட் சைஸ் வந்து 50 lakhs இன்வெஸ்ட் பண்ண முடியும். இப்போ மியூச்சுவல் ஃபண்டை விட இது எவ்வளவு வேறுபட்டதுன்னு பார்க்கும்போது, மியூச்சுவல் ஃபண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த ரிஸ்க் அப்படைட் கம்மியாகும். ஏன்னா வந்து அவங்க பூல் அக்கௌண்ட்ல ஸ்டாக்ஸை வாங்கி வச்சுட்டு தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டா உங்களுக்கு தனிப்பட்ட ஷேர்ஸா உங்களுக்கு உங்க பேர்லயே ஷேரை வாங்கி கொடுப்பாங்க. அப்ப என்ன ஆகும்னா மார்க்கெட்ல சின்ன கரெக்ஷன்ஸ் வந்தா கூட இமீடியட்டான இம்பாக்ட் இருக்கும். சார், நீங்க இப்போ வந்து மினிமம் அமௌண்ட்டே பாத்தீங்கன்னா 50 lakhs சொல்றீங்க, அதுவே வந்து ரொம்ப ஒரு ஹையான இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ அப்படி இருக்கிறப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ஸை விட என்னென்ன பெனிஃபிட்ஸ் இதுல இருக்கும் சார்? பிஎம்எஸ்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவலான ஸ்டாக்ஸ் உங்க பேர்லயே கிடைக்கும். உங்களுக்கான தீமேட்டிக்கா உங்களுக்கு பர்சனலைஸ்டு போர்ட்ஃபோலியோ அவங்க மேனேஜ் பண்ணி கொடுப்பாங்க. அதை தாண்டிலும் வந்து ரிஸ்க் வந்து அதிகமா இருக்க தான் செய்யும் மியூச்சுவல் ஃபண்டை விட. பட் அதோட ரிட்டர்ன்ஸும் அதிகமா இருக்கும். ஏன்னா வந்து ஒன்ஸ் மார்க்கெட் வந்து புல் மார்க்கெட்டை பார்க்கும்போது, ஏறும்போது, அதாவது ஏற்றுமுகமா இருக்கும்போது அந்த வேகத்தோட ரிட்டர்ன் வந்து வேகமா இருக்கும் போது நம்மளோட ரிட்டர்ன்ஸ் வந்து ஈஸியா நம்மளுக்கு வந்து போட்ட காசு வந்து எங்கேயும் டபுள் ட்ரிபிள் ஆயிடும். ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் பீரியட், நான் எப்பவுமே இதுல பிஎம்எஸ்ல என்ன சொல்லுவோம்னா, நாங்க 8 years ஆகுது மினிமம் வெயிட் பண்ணணும்னு சொல்லுவோம். முதல்ல 5 years 6 years சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ as days pass by we can increase the waiting period. அதாவது வந்து 5 yearsல இருந்து 8 years வரைக்கும் வெயிட்டிங் பீரியட் இருந்ததுன்னா ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சார், இப்போ பேசுறப்பே வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து நீங்க ஹை ரிஸ்க்கும் இதுல இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருந்தீங்க. ஸோ பிஎம்எஸ்ல வரவங்களுக்கு என்னென்ன மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கும், அதை வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது? இப்போ பிஎம்எஸ்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன ரிஸ்க்னா, இப்போ மார்க்கெட் தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னா there is no issues. ஏன்னா தெரிஞ்சவங்க வந்தாங்க, புரிஞ்சவங்க வந்தாங்கன்னா they can stay invested. அவங்களுக்கு புரியும். they would have seen many multiple cycles of market. இப்போ ஒரு போர்ட்ஃபோலியோவே எடுத்துக்கிட்டீங்கன்னா it has to see many cycles. நம்ம பேசுவோம், கோவிட் சைக்கிள் இருக்கும், அப்புறம் யுக்ரைன் போது ஒரு ப்ராப்ளம் வந்தது, அந்த கிரைசிஸ் ஒரு சைக்கிள் இருக்கும், அப்புறம் இப்போ இருக்கிற ஒரு டவுன்ஃபால் ஆன கிரைசிஸ், இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த போர்ட்ஃபோலியோ will get matured. அந்த மாதிரி பார்க்கும்போது it will get matured. அந்த மாதிரி பார்க்கும்போது நம்மளோட பிஎம்எஸ்ல இருக்கும் போதும் portfolio will get matured. அப்போ வந்து we have to wait for the time. நம்ம அவசரப்பட்டு போக கூடாது. இப்போ மக்களோட பிரச்சனை என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ DIY, அதாவது டூ இட் யுவர் செல்ஃப் கிளைண்ட் என்ன ஆயிடுச்சுன்னா ஷார்ட் டர்மாவே ரிட்டர்ன் பார்த்துட்டாங்க. ஏன்னா கோவிடுக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாருமே மேட் மணி. அதான் the basic point வந்து 7500 நிஃப்டி இருந்தது. அதுக்கப்புறம் it went almost 3 times மேல. Everyone made money. நான் தப்பு சொல்லல. So same things will not be repeating again இல்லையா? All the winners will not be the winners again. So அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து பார்த்து தான் பண்ணணும் பிஎம்எஸ்ல. ஏன்னா வந்து நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து நம்மளுக்கு அது புரிஞ்சிருந்தா மட்டும்தான் பிஎம்எஸ்ல நம்ம வந்து என்டர் ஆகணும்.
ஏன்னா டிக்கெட் சைஸும் அதிகம், நம்ம உள்ள போட்டு ஃபேஸ் அவுட் மேனர்ல வேணா இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். 5 lakh and 5 lakh and இல்ல 10 lakh மாசம் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் திங் இஸ் தட் நம்ம வெயிட்டிங் பீரியட் we have to give it to that portfolio. அப்பதான் அது ஒரு நல்ல ரிட்டர்ன் நம்மளால அதுல பார்க்க முடியும். அதே மாதிரி கஸ்டமைசேஷன் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கு. பிஎம்எஸ்ல என்ன மாதிரி கஸ்டமைசேஷன் இருக்கு சார்? பிஎம்எஸ்ல பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் செக்டார் தான் எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கேன். ஆட்டோ அண்ட் ஒரு கெமிக்கல் செக்டார்ஸ்ல இன்ட்ரெஸ்டடா இருக்கேன். இப்போ நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மா செக்டர்ல இன்ட்ரெஸ்டடா இருக்கலாம். சின்ஸ் பிகாஸ் யூ ஆர் ஒர்க்கிங் இன் ஃபார்மா கம்பெனி கூட வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது யூ கேன் ஆஸ்க் தெம், எனக்கு ஃபார்மாவா கான்சென்ட்ரேட்டடா பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோ சொல்லுங்க. இப்போ நான் வந்து சொல்லலாம், எனக்கு வந்து ஆட்டோ செக்டாரா மோர் ஆட்டோ செக்டார்ஸா இருக்கிற மாதிரியான ஒரு போர்ட்ஃபோலியோவா எனக்கு ஒன்று கொடுங்கன்னு சொல்லலாம். பிகாஸ் தே வுட் பி ஹேவிங் மாடல் போர்ட்ஃபோலியோஸ். மாடல் போர்ட்ஃபோலியோ 1 2 3 வச்சிருப்பாங்க. தே வுட் ஹவ் நேம்ட் இட் சோ அண்ட் சோ. ஒன்னா நேம் பண்ணிருப்பாங்க. அந்த நேம் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி தே வில் பி ஷோயிங் தி ரிட்டர்ன்ஸ், ரேஷியோஸ் எல்லாமே காட்டுவாங்க. அதெல்லாம் காட்டினதும் கூட உங்களுக்கு வந்து இதை தாண்டி உங்களுக்கு ஸ்பெஷலா வேணும், உங்களுக்கு வந்து இதெல்லாம் விட எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா வேணும். இப்போ நிறைய பேர் இருக்காங்க, ஒயிட் கலர் கார் தான் நிறைய இருக்கும். நிறைய பேர் வந்து பிளாக் கலர் கார் தான் வாங்குவாங்க. சில ஒருத்தர் வந்து எல்லோ கலர் கார் வாங்குவாங்க. பிகாஸ் தட்ஸ் தேர் டேஸ்ட். அந்த மாதிரி எனக்கு இது மாதிரி நார்மலா இருக்கிறது வேண்டாம். ஐ நீட் டிஃப்ரெண்ட் செக்மெண்ட். எனக்கு வந்து கொஞ்சம் எலைட்டா வேணும், எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கிளாஸா வேணும். அது மாதிரி நினைக்கிறவங்களும் we can go in that. ஓகே சார். ஆனால் இப்போ போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபை பண்ணால் தானே சார் நம்மளுக்கு வந்து அந்த ரிஸ்க் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இதில் எப்படி அது ஒர்க் ஆகும்? இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸில் வந்து ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க. அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 20+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து சிஎஃப்ஏஓ இல்லை எஃப்ஆர்எம்ஓ இல்லைனா வந்து எம்பிஏ ஃபினான்ஸ் எம்பிஏ படிச்சுட்டு அவங்க வந்து இதில் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் சைக்கிள் முன்னாடி தெரிய ஆரம்பிச்சோம். பேசிக்காக அந்த மார்க்கெட்டே வந்து எமோஷனலில் தான் ஓடும். எல்லா மார்க்கெட்டுமே இங்கே ஈக்விட்டி மார்க்கெட்டாக இருக்கும், டெட்டில் அந்த பக்கம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாமே ட்ரான்ஸ் பிகான் த எமோஷன்ஸ். அப்போ எமோஷனல் ரன் ஆகும்போது கம்பெனி சைட்லேருந்து நம்ம வந்து கேட்டு கம்பெனி பேர்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சாரி, கம்பெனியோட ஸ்டாக்ஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ இன்வெஸ்ட் பண்ணும்போது என்னன்னா அதோட growth எப்படி இருக்கு, அதோட அடுத்த 10 years growth எப்படி இருக்கு, 5 years growth எப்படி இருக்குன்றத ப்ரொஜெக்ட் பண்ணி they will invest those companies. அப்போ பார்க்கும்போது அவங்க வந்து அதை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு பண்றதுனால நம்மளுக்கான ரிட்டர்ன்ஸும் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். நம்ம அதனால ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. அது நான் சொன்ன மாதிரி தான், முன்னாடி சொன்ன மாதிரி 5 to 8 years நீங்க அதுக்கு வெயிட்டிங் டைம் கொடுத்தீங்கன்னா the things will be bifurcated easily. சார், இப்போ ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வெர்சஸ் பிஎம்எஸ் எப்படி சார் இருக்கும்? இப்போ ரிட்டர்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் பிஎம்எஸ்ல ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா சேம்னு சொல்ல முடியாது. மியூச்சுவல் ஃபண்டை விட பிஎம்எஸ்ல அதிகமாக ரிட்டர்ன்ஸ் தான் இருக்கும். ஏன்னா இதில் வந்து தீமேட்டிக்காகவும் இருக்கும் பிஎம்எஸ்ல போர்ட்ஃபோலியோஸ். அட் த சேம் டைம் வந்து எக்ஸ்போஷர் லெவல், அதாவது ஸ்டாக்கோட எக்ஸ்போஷர் லெவல். இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா செபி என்ன சொல்றாங்கன்னா இத்தனை பர்சன்டேஜுக்கு மேலே இந்த ஸ்டாக்ல இருக்கக்கூடாது, இத்தனை பர்சன்டேஜ் மேலே செக்டார்ல இருக்கக்கூடாது. தே வில் கேப் இட். கேப்பிங்னு சொல்லுவோம். ஒரு செக்டாருக்கு ஒரு ஸ்டாக்கு கேப்பிங் சொல்லுவோம். ஏன்னா வந்து அவங்களோட ஹை ஐயும் இருக்கு இல்லையா, உள்ள மார்க்கெட்ல விடும்போது அதுக்கான வாலட்டிலிட்டி, அதுக்கான பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ செபி அதனால அதை சொல்லியிருக்காங்க. அதே சேமா பிஎம்எஸ்ல பாத்தீங்கன்னா அந்த கேப்பிங்லாம் கிடையாது. இப்போ ஃபண்ட் மேனேஜரா இருக்காங்க, திடீர்னு அவருக்கு வந்து he wanted to change the portfolio as a multi asset. டப்புன்னு அவர் வந்து கோல்டு சில்வர் எல்லாத்தையுமே பொசிஷன் பண்ணா he can position it. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 6 months 7 months பேக் வந்து நிறைய பிஎம்எஸ் அந்த மாதிரி மாத்தினாங்க, டக்குன்னு பொசிஷனை மாத்திட்டாங்க. அதே மாதிரி வந்து இப்போ அடுத்த ஒரு 6 months கழிச்சு they feel it as a mid and small cap rally வரப்போ நல்லா ஓட போறது அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. டக்குன்னு they can change the portfolio as a mid and small cap. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து மிட் அண்ட் ஸ்மால் கேப்னு ஒன்று கிடையாது. மிட் கேப் தனியா ஒரு போட்டுக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்மால் கேப் தனியா ஒன்று போட்டுக்கலாம். பட் பிஎம்எஸ்ல பாத்தீங்கன்னா மிட் அண்ட் ஸ்மால்னு ஒரு கொலாபரேட்டட்ல இருக்கு. மிட் அண்ட் ஸ்மால் கேப்னு போட்டுக்கலாம். இல்லைனா வந்து போர்ட்ஃபோலியோ மேனேஜரோட ஸ்டைல்ல விட்டுறலாம். பிகாஸ் நம்மளை விட அதிகமா படிச்சு நம்மளை விட எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தியா வச்சிருக்காங்க. they will do it better. இப்போ நம்ம பஸ்ல போறோம், ஏன்னா அவருக்கு ஓட்ட தெரியும், பஸ் ஓட்ட தெரியும், நம்ம பீஸ்ஃபுல்லா போறோம். ஃபிளைட்ல ஓட்ட தெரியும் அவருக்கு, ஃபிளைட் பைலட்டுக்கு ஓட்ட தெரியும், நம்ம நிம்மதியா உட்காந்து போறோம். அதே மாதிரி தான் பிஎம்எஸ் இருக்கும் போது ஃபண்ட் மேனேஜர்கிட்ட கொடுத்துட்டு he knows better, you know better அப்படின்னு சொல்லிட்டு நவுந்து இருக்கிறது நல்லது. சார், போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் பத்தி பேசுறப்போ இப்போ நீங்க போர்ட்ஃபோலியோ சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. இதுவே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பார்த்தா நம்மளுக்கு அந்த வந்து ஒரு எபிலிட்டி இருக்காதுன்னு சொல்லலாம். நம்மளுக்கு இன்வெஸ்டரா நம்மளுக்கு அது தெரியாது. ஆனா இப்போ பிஎம்எஸ்ல சொல்றப்போ டிஸ்கஷன் நடக்குமா, ஏன்னா வந்து ஃபண்ட் மேனேஜரே வந்து முடிவெடுப்பாங்களா சார்? இது ரெண்டு விதம் இருக்குமா பிஎம்எஸ்ல பொறுத்தவரைக்கும், டிஸ்கிரிஷனரி நான் டிஸ்கிரிஷனரின்னு சொல்லுவோம். இது ரெண்டுலயுமே பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து கேட்டு செய்வாங்க, கிளைண்ட் கிட்ட கேட்டு செய்வாங்க. இன்னொன்னு வந்து கிளைண்ட் கிட்ட கேட்காம we will give the power of attorney to the fund manager. அவரே எடுத்துப்பாரு. அவரே வந்து அந்த அலோகேஷன்ஸ், அதாவது வந்து as he said, அவர் வந்து இப்போ தீமேட்டிக்கா நான் மாத்தணும்னு நினைக்கிறேன், நான் இந்த செக்டாருக்கு போகணும்னு நினைக்கிறேன், he will allocate those things. இல்ல நீங்க வந்து ஃபார்ம்ல கையெழுத்து போட்டு கொடுக்கும் போது எனக்கு கேட்டுட்டு தான் நீங்க பண்ணணும்னு சொன்னீங்கன்னா he will communicate to you. அவர் மெயில் அனுப்புவார், இல்லைனா he will call to you, he will communicate பண்ணிட்டு he will do the needful things. ஸோ இப்போ பிஎம்எஸ்ல நீங்க சொல்றப்ப இது மாதிரி ப்ரீமியம் சர்வீஸ்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதோட சார்ஜஸ் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும் சார்? மேபி வந்து ப்ராஃபிட் ஷேரிங் ஆகட்டும், மேனேஜ்மெண்ட் ஃபீ ஆகட்டும், எல்லாத்துக்குமே சேமா இருக்குமா இல்லை வந்து வேறுபடுமா?
இப்போ பிஎம்எஸ்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 விதம் இருக்கு. ஆஸ் ஆல்வேஸ் லைக் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கிற மாதிரி டைரக்ட் அண்ட் ரெகுலர் ஸ்ட்ரீம் இருக்கு. அதே மாதிரி இதுல என்ன மியூச்சுவல் ஃபண்டை விட வித்தியாசமான இருக்குன்னா ப்ராஃபிட் ஷேரிங்கும் இதுல இருக்கு. உள்ள நீங்க ஆன்போர்ட் ஆகும்போது கிளைண்ட் ஆன்போர்ட் ஆகும்போது தெளிவா இருக்கும் வெதர் யூ வாண்டட் டு கோ கெட் இன்டு ஆஸ் அன் டைரக்ட் கிளைண்டா ரெகுலரான இருக்கும். அதுக்கு அடுத்து ப்ராஃபிட் ஷேரிங்கும் இருக்கும். ப்ராஃபிட் ஷேரிங்னு சொன்னாங்கன்னா வாட்டர் மார்க்பாங்க, அதாவது வந்து ஹர்டல் ரேட்டுன்னு வாட்டர் மார்க்பாங்க. என்னன்னா இந்த பர்சன்டேஜுக்கு மேல நான் வந்து உனக்கு வந்து இந்த சதவீதத்துக்கு மேல நான் உனக்கு ப்ராஃபிட் பண்ணி கொடுத்துட்டேன் என்றால் எனக்கு இந்த பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் ஷேரிங் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தட் பொட்டிக்ஸ் வில் சே. இந்த பக்கம் நீங்க டைரக்ட் அண்ட் ரெகுலர்ல பாத்தீங்கன்னா 1 to 2% வரைக்கும் ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஒரு பொட்டிக்ஸுக்கும் ஒரு ஏஎம்சிக்கு ஏற்ற மாதிரி வேறுபடும். ஏன்னா ஒரு ஏஎம்சி வந்து 1.25 சொல்லலாம், ஒன்னு வந்து 1.5 சொல்லலாம், ஒன்னு வந்து 1.75 சொல்லலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் பொட்டிக்ஸ் டு பொட்டிக் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் 350க்கு மேல இருக்கு. ஸோ இதுதான்றது சொல்லிட முடியாது. இட் வேரியஸ் அப்பான். சார் இப்போ ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருக்காங்க, ஒரு 1 கோடி சேர்த்துட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ அந்த 50 lakhs மட்டும் வித்ட்ரா பண்ணி பிஎம்எஸ்ல வந்து என்ரோல் பண்ண முடியுமா? அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கா? அப்படி பண்ணா என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கும்? இப்போ அதுல இருந்து பார்ஷலா எடுத்து போடுறதுல பத்தி ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட் வேற, பிஎம்எஸ் வேற. ஆஸ் ஐ ஆல்ரெடி செட், ரெண்டும் வேற வேற. இப்போ அவங்க 1 கோடி சேர்த்துட்டாங்க, 2 கோடி சேர்த்துட்டாங்கன்னா நம்ம எப்படி சொல்லுவோம்னா அசெட் அலோகேஷன் சொல்லுவோம். அதே மாதிரி இதுல என்னன்னா கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ஒரு போர்ஷன் ஆஃப் த அமௌண்ட் எடுத்து அங்க போடுறதுனால என்ன ஆகும்னா, நம்ம இப்போ கார்ல போறோம், வண்டியில போறோம், பஸ்ல போறோம், கொஞ்சம் அடுத்தது BMW கார்ல போறதுக்கு நம்ம ஆசைப்படுவோம், இல்லைன்னா ஒரு பென்ஸ் கார்ல போறதுக்கு ஆசைப்படுவோம். அந்த மாதிரிதான் பிஎம்எஸும். இத்தனை நம்ம பஸ்ல டிராவல் பண்ணிட்டோம், ஆட்டோல டிராவல் பண்ணிட்டோம், வண்டியில டிராவல் பண்ணிட்டோம், கொஞ்சம் எலைட்டா போலாம்ல, கொஞ்சம் நெக்ஸ்ட் செக்மெண்ட் ஆஃப் லெவல் ஆஃப் வேகத்தை டேஸ்ட் பண்ணலாம்ல, ஃபிளைட்ல போறது டேஸ்ட் பண்ணலாம் தானே இருக்கும். சட்டுன்னு போய் நம்ம இடத்தை அடையலாம், நம்ம இலக்கை வந்து சீக்கிரமா அடையலாம். சோ அப்போ வந்து ஒரு அமௌண்ட், ஒரு பார்ஷியல் ஆஃப் த அமௌண்ட் எடுத்து, ஒரு போர்ஷன் ஆஃப் த அமௌண்ட் எடுத்து நம்ம இன்வெஸ்ட் பண்றது தப்பு கிடையாது. பட் திங் இஸ் தட் அங்க போயிட்டு அங்க அனலைஸ் பண்ணணும். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ல பாத்தீங்கன்னா 1800 ஸ்கீம்ஸ் இருக்கு. இப்போ அதுக்கு வந்து ஒரு ஆலோசகர் கிட்ட போய் நம்ம கேட்டு பண்ணுவோம். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா 350க்கு மேல கம்பெனிஸ் இருக்கு. அதுக்கும் ஒருத்தரை கேட்டு ஆலோசகரை கேட்டு எது பெஸ்டா இருக்கும்ன்றத பார்த்து பண்ணணும். ஆல் த வின்னர்ஸ் will not be the same as always say. Losers will not be the same. மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம எதை உள்ள பார்த்து என்ன பண்ணணும்ன்றது நமக்கு தெரியாது தனிப்பட்ட முறையில. சோ அதை தெளிவா படிச்சுட்டு நம்ம பண்றது நல்லது. ஏன்னா அங்க ஒண்ணு போட்டுட்டோம், ஒரு பெரிய அசட்டை சேர்த்துட்டோம், டப்பால் அங்க இருந்து இங்க எடுத்து போடுறது வந்து will not be a good idea always. ஒரு போர்ஷன் ஆஃப் த அமௌண்ட் எடுத்து போடுறது நல்லது. இப்போ நம்ம அங்க சேர்த்திருக்கோம் 50 லட்சம் சேர்த்திருக்கோம்னா 50 லட்சத்தை நீங்க போட்டுக்கூடாது. நம்ம 2 crore சேர்த்திருக்கோம், 3 crore சேர்த்திருக்கோம் போது ஒரு போர்ஷன் எடுத்து நீங்க போடலாம். ஓகே சார், அதே மாதிரி இப்போ இந்த அடாப்ட் ஆகுறது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். பிகாஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஓகே இதுதான் ரிஸ்க் ஆப்பிடைட் அப்படின்னு ஒரு கன்சர்வேட்டிவா இருக்கும்னு சொல்லலாம் கம்பேர்ட் டு பிஎம்எஸ். அப்படி இருக்கிறப்ப இங்கேருந்து வரப்ப ஃபுல் சேஞ்சா இருக்கிறது எப்படி வந்து அதை அடாப்ட் பண்ணிப்பாங்க? இப்போ நீங்க கிளைண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து என்ன கேட்டீங்கன்னா, என் கூட இது வரைக்கும் நிறைய கிளைண்ட் டிராவல் பண்றாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து இங்க வந்தவங்க will not leave this again. ஓகே, மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து இங்க ஒரு போர்ஷன் சேர்த்துட்டாங்க, நீங்க சொன்னாப்ல இங்க வந்திருக்காங்க பிஎம்எஸ்க்குனா திருப்பி பிஎம்எஸ்ல இருந்து அடுத்த எலைட் கிளாஸ் தான் போவாங்களே தவிர they will not go down, they will not step down. அதாவது நான் வந்து டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்குன்றது ஏன் சொல்றேன்னா, அதோட ஸ்கேலே டிஃப்ரெண்டா இருக்கும், அதோட டேஸ்டே டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா வந்து அது ரிட்டர்ன்ஸும் நல்லா இருக்கும், அட் த சேம் டைம் வந்து அது அணுகுமுறையே வேற மாதிரி இருக்கும். அந்த அணுகுமுறை வரதுக்கு கிளைண்ட்டுக்கான மெச்சூரிட்டி வரணும். அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஒரு பெரிய வண்டியில ஓட்டுறதுக்கும் ஒரு சின்ன சைக்கிள்ல ஓட்டுறதுக்கான மெச்சூரிட்டி லெவல் நம்மளுக்கு இருந்திருக்கும். அதே மாதிரிதான் மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து சின்ன சின்ன எஸ்ஐபி அமௌண்ட்டும் போடலாம், 5000 10,000 போடலாம். ஸ்டாக்ஸ்ல வந்து ஒரு 100 ரூபாய் கூட ஸ்டாக் வாங்கலாம், 1000 ரூபாய் கூட ஸ்டாக் வாங்கலாம். பிஎம்எஸ்ல அதிகமா டிக்கெட் போடும்போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு கவனம் வந்து அங்கேயே இருக்கும். ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் ஆகுது, ஒரு 5% ஃபால் ஆகுது மார்க்கெட்லனா டப்பு நம்மளுக்கு போர்ட்ஃபோலியோல 10% விழுந்துரும். நம்மளுக்கு அவர் பிரெட் அண்ட் பட்டர் இஸ் தட் அப்படின்னும் போது நம்மளுக்கான பயம் அதிகமா இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு பெரிய கார்பஸ் சேர்த்தோம் மியூச்சுவல் ஃபண்ட்ல, அப்போ அதுல இருந்து ஒரு அலோகேஷன் எடுத்து அங்க போட்டோம்னா நம்மளோட அணுகுமுறை வந்து ஈஸியா இருக்கும். சார், இப்போ பிஎம்எஸ் பத்தி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ பிஎம்எஸ் வரதுக்கு முன்னாடி அவங்க வந்து என்ன மாதிரி வந்து ஃபேக்டர்ஸ்லாம் வந்து அனலைஸ் பண்ணணும் சார்? இப்போ ஃபண்ட் மேனேஜர்ஸ்ன்னு சொல்றீங்க, ஸோ அவங்களோட ட்ராக் ரெக்கார்ட் வந்து பார்க்கணுமா, இல்லைன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து டிரான்ஸ்பரன்சியா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுமா? அதை பத்தி சொல்லுங்க. இப்போ பிஎம்எஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா they are open. நீங்க போய் ஓப்பனா கேட்டீங்க, இது மாதிரி என்னென்ன போர்ட்ஃபோலியோஸ் இருக்கு, என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா they will show it to you, everything they will show you. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து நிறைய ஹைரார்கி லெவல்ஸ் இருக்கு, அது மாதிரியான விஷயம் அங்க இருக்கு. அது பிஎம்எஸ்ல வந்து ஸ்ட்ரைட்டா நீங்க ஃபண்ட் மேனேஜர்கிட்டே டைரக்டா கான்டாக்ட்லயே இருக்கலாம். he will talk to you, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவாங்க, வெபினார் வைப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் தாண்டி நம்ம என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பார்த்து பண்றதை காட்டிலும் விட ரேஷியோஸ் நிறைய இருக்கு. ரேஷியோஸ், அதுக்கப்புறம் போர்ட்ஃபோலியோஸ் இருக்கு. எல்லா போர்ட்ஃபோலியோ will not be the successful portfolio. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி all will not be the same, sorry, all winners will not be the same. லூசர்ஸும் வேரியேஷன்ஸ் இருக்கும், லூசர்ஸும் நாளைக்கு வின்னர்ஸா மாறுவாங்க. ஸோ நம்ம வந்து அந்த ரேஷியோஸ் பார்க்கணும். பீட்டா இருக்கு, சார்டினோ ரேஷியோ இருக்கு, அப்புறம் ஆல்ஃபா எவ்வளவு ஜென்ரேட் பண்றாங்கன்றதுக்கு எப்பவுமே ரிட்டர்ன் பார்த்து போகக்கூடாது.
போர்ட்ஃபோலியோ தான் ரொம்ப முக்கியம். அந்த போர்ட்ஃபோலியோ தான் கரு. அந்த கருவுனால தான் நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன்ஸே வருது. அந்த போர்ட்ஃபோலியோ பார்க்காம ரிட்டர்ன்ஸ் வரலன்னு சொல்றது தப்பு. ஸோ போர்ட்ஃபோலியோ என்ன பண்றாங்க, என்னென்ன ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்காங்க, அப்போ ஸ்டாக்ஸ் என்னென்ன வாங்கியிருக்காங்கன்னும் போது வி ஷுட் கெட் இன் கான்டாக்ட் வித் ஃபண்ட் மேனேஜர்ஸ். அவங்களோட தாட் ப்ராசஸும் நம்ம கொடுக்குறோம். இப்போ நம்ம வீடு கட்டுறோம், நம்ம வீடு இந்த ஸ்டைலில் சொல்லியிருப்போம், பட் இன்ஜினியர் வந்து ஒரு ஸ்டைலில் கட்டியிருப்பார். ஏன்னு கேட்டார்னா அவர்கிட்ட கேட்கும் போது தான் வி வில் கெட் கிளாரிட்டி. அதே மாதிரி இந்த போர்ட்ஃபோலியோ பில்டிங் அவர்கிட்ட கொடுத்துருக்கோம்னா, ஏன் சார் இப்படி பண்ணியிருக்கீங்க, என்ன சார் ஸ்ட்ரக்சர்னு கேட்டால் ஹி வில் சே இட். இந்த மாதிரியான ஒரு தொலைநோக்கு பார்வை நான் பார்க்குறேன், இந்த செக்டர் நல்லா இருக்கும்னு நான் பார்க்குறேன், ஒரு ஃபார்மா செக்டர் நல்லா இருக்கும்னு நான் பார்க்குறேன், சிமெண்ட் செக்டர் அடுத்த ஒரு 5 years நல்லா இருக்கும்னு நான் பார்க்குறேன், நீ வில் சே. அதுக்கேற்ற மாதிரி பொசிஷன் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்த்து தான் போனோமே தவிர இந்த ரிட்டர்ன்ஸ் மட்டும் பார்த்து, இந்த ஆல்ஃபாஸ் மட்டும் பார்த்து ஒரு பர்டிகுலர் ஃபண்ட் மேனேஜர் வச்சு பார்த்து போகக்கூடாது. ஏன்னா ஃபண்ட் மேனேஜர் வில் சேஞ்ச். ஏன்னா எல்லாருமே ஜாப்ஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க, ரோல் சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்போ அப்படி பார்க்கும்போது எதுன்னு பார்க்கணும் பெஸ்ட்னா போர்ட்ஃபோலியோ தான் மெயின். நம்மளோட கருவே அதுதான், நம்மளோட பவர் ஹவுஸே போர்ட்ஃபோலியோ தான். அவ்வளோதான், அதுதான் மெயின். ஸோ பிஎம்எஸ் பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. பிகாஸ் டக்குனு பிளைண்டாக வந்து ஓகே பிஎம்எஸ்ல வந்து கஸ்டமைசேஷன் இருக்குது, ஹை ரிட்டர்ன்ஸ் இருக்குன்னு நம்ம பிளைண்டாக அங்கே போயிடக்கூடாது. நம்மளோட கோல்ஸ் ஓரியன்டாக அதை நோக்கி தான் நம்ம போகணும். பிஎம்எஸ் வரது தப்பு இல்லை, பட் ஆனால் ப்ராப்பராக ஸ்டடி பண்ணி அந்த மைண்ட் செட் எடுத்துகிட்டு வரணுன்றதை தெளிவாக விளக்கம் கொடுத்தீங்க. அண்ட் பார்க்குற ஆடியன்ஸ்க்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிஎம்எஸ் பற்றியோ இல்லை வேறு ஏதாவது டாபிக் பற்றி பேசணும்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஜிபி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.